பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் முதல் 16ஆம் அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இங்கே 13வது அதிகாரத்திலே சாமுவேல் சவுலை கண்டனம் செய்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சாமுவேலின் வருகைக்காக கில்காலில் காத்திருக்குமாறு ஆண்டவர் சவுலுக்கு திட்டமாக கட்டளையிட்டிருந்தார். சாமுவேல் அந்த பலிகளை செலுத்தி சவுல் செய்ய வேண்டிய காரியங்கள் குறித்து ஆலோசனை சொல்லுவான். குறித்த காலத்தின்படி 7 நாட்களுக்குள் சாமுவேல் வந்து சேராதவாறு ஆண்டவர் தாமே சில காரியங்களை தாமதப்படுத்தி சவுலின் கீழ்ப்படிதலை சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே சவுல் பொறுமை இழந்து காரியங்களை மதீனமாய் செய்கிறதான காரியத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சற்று தாமதமானாலும் இங்கே சவுல் ராஜா கொஞ்சம் அவனுக்காக காத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் அவசரப்பட்டு செய்கிற சில காரியங்கள் நமது வாழ்க்கையில் கூட சில விதமான இடையூறுகளை கொண்டு வந்து விடுகிறது. ஞானத்தோடு செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவேதான் இங்கே கர்த்தர் தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தருடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசனம் சொல்கிறதான காரியத்தை குறித்து அந்த இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தாவீது தான். சில நடவடிக்கை புஸ்தகத்தில் அவன் இதயத்துக்கு ஏற்றவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே தேவன் இஸ்ரவேலின் சார்பாக செயல்பட்டபடியால் மட்டுமே இங்கே இஸ்ரவேல் பெலிஸ்தியரை தோற்கடிக்க முடியும் என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் சோர்வடைந்து குறைவான எண்ணிக்கையில் இராணுவம் உள்ளதாகவும் போதுமான ஆயுதங்கள் இல்லாதவர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்போ நம்பிக்கையோ இல்லை. எனினும் இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற்றார்கள். கர்த்தர் அன்று தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருந்தாலும், சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமான தேவன். அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்மை நடத்துவார். மகிமை உண்டாவது. சூழ்நிலை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேலை பெலிஸ்தரை முறியடித்தார். அங்கே தொடர்ந்து அந்த காரியங்கள் எல்லாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். 15வது அதிகாரத்திலே தேவன் சவுல் இராதபடி தள்ளிவிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். அமலேக்கியர் வனாந்திரத்திலே தேவனையும் அவருடைய மக்களாகிய இஸ்ரவேலரையும் எதிர்த்தவர்கள். அவர்கள் தீய சக்திக்கு பிரதிநிதியாக இருந்து இதோ ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இடையூறுகளை கொண்டு வந்தவர். அவர்களை
அந்த அந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். எனவேதான் சவுல் சவுல் ராஜாவிடம் அந்த எல்லா நிர்மூலமாக்கும்படி ஆண்டவர் சொன்னார். அதுக்கு சவுல் ராஜா கீழ்ப்படியாதபடியினாலே அங்கே ராஜாவாய் இல்லாதபடிக்கு தள்ளப்படுவதான ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். சவுல் தேவனுக்கும் அவருடைய தெளிவான கட்டளைக்கும் கீழ்ப்படியாமல் அவருக்கு எதிராக கலகம் செய்தான். கீழ்ப்படிதலை கீழ்ப்படிதலே முக்கியம். அந்த வேதப்புத்தகம் முழுவதும் ஒரு மனிதனிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன என்று சொன்னால் கீழ்ப்படிதல் மாத்திரம். கீழ்ப்படிதல் தேவனை அளவற்ற ஆசீர்வாதங்களை கொண்டு வந்துவிடும். ஆனால் கீழ்ப்படியாமல் போகும்போது தேவன் புறக்கணிக்கிறார். வழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை உத்தமம். 16வது அதிகாரத்தில் சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தை நிரப்பிக்கொண்டு பெத்லகேம் ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். சாமுவேல் தீர்க்கதரிசியும் அதற்கு கீழ்ப்படிந்து போகும்போது ஆண்டவர் தாமே இந்த தாவீதை அங்கே வரவழைத்து தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவது. உண்மையான தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலும் அவர்தாமே தன் பிள்ளைகளை தேடி ஆசீர்வதிக்கிற தேவன். கீழ்ப்படுகிற பிள்ளைகளை, இடத்துக்கு ஏற்ற விதமாக நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவராய் தேவன் ஆசீர்வதித்து உன்னதமான மகிமையால் நிரப்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். உன்னதான தேவன் தாமே இதனால மகிமையான காரியங்களை செய்தல்வார்கள். பரிசுத்தனால் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.